சுவையான இந்த பதிவை விடாமல் படியுங்கள் நட்புகளே. வெல்கம் டு பைந்தமிழ் பாவை. இன்றைய தலைப்பு குழு குழு நீராகாரம் குடிப்போம். அந்த காலத்தில் நம் மூதாதையர்கள் எழுந்தவுடன் காஃபி தேநீர் என்று குடிக்கவே இல்லை. எழுந்தவுடன் ஒரு சொம்பு நிறைய நீராகாரம் குடித்துவிட்டு வயலுக்கு சென்று விடுவார்கள். அப்போது விவசாயமே பிரதானம். நீராகாரத்தில் உள்ள சத்துக்கள் நிறைய விட்டமின்ஸ்கள் இருக்கின்றனவாம். இப்போது நீராகாரம் என்றால் எத்தனை பேருக்கு தெரியும்? நமது பூட்டன் தாத்தா ஆரோக்கியமாக வாழ அவர்கள் உண்ட சிறுதானியங்களும் பழைய சோறும் நஞ்சிலா பல காய்கறிகளுமே காரணம் என்பதை மறுப்பார் உண்டோ? இப்போது நிலைமை தலைகீழ். காலையில் எழுந்தவுடன் காஃபி டீ குடிக்கவில்லையா, மண்டை வெடித்துவிடும் சிலருக்கு. கதிரவன் அக்கினிக்கரங்களை நீட்டி வதைக்கும் கோடை பிறந்து விட்டது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து நம்மை காக்க உணவுமுறையை மாற்றுவோம். இரவு நீரூற்றி வைத்திருந்த சோற்றை நன்றாக கைகளால் பிசைந்து நீராகாரத்துடன் மோரையும் கலந்து சிறிது உப்பு போட்டு வைத்திருக்கிறேன் நான். வேலை செய்யும் போதே இடையிடையே இதை குடிக்கலாம். தேவாமிர்தமாக இருக்கும். நீர்க்கடுப்பு வராது. ஒரு சின்ன வெங்காயத்தையும் கடித்து கொண்டால் சுவை கூடும், உடல் சூடு தணியும். என்ன எல்லோரும் எங்கே ஓடுறீங்க? நீராகாரம் குடிக்கவா? நீராகாரம் வயிற்றுப்புண்ணையும் ஆற்றுகின்றது. என் அப்பா தினமும் காலையில் ஒரு செம்பு நீராகாரம் குடித்துவிட்டு தோட்டத்தெல்லாம் சுற்றி வந்து அதன் பின்னே காலை உணவு சாப்பிடுவார். நான் பார்த்திருக்கின்றேன். நான் சோறு என்கின்றேனே என நினைக்கின்றீர்களா? சோறு என்பதே சரியான தமிழ் சொல். சிலர் சாதம் என்பார்கள். அது வடமொழி சொல். சாதம் என்பது வடமொழி சொல். சோறு என்பதே நமது தமிழ் சொல். பதிவு பிடித்திருக்கின்றதா? நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம். தமிழ் மகள் லலிதா.